அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். அது ஒரு அழகிய நிலா. இந்த மாதிரி சமயத்துலதான் வெற்றி தைரியமா இருக்கணும். இப்படி அழுதுக்கு இருந்தா என்ன செய்ய? இல்ல தாச்சி, அவ அவ என்ன சொன்னாண்டு காதுல வாங்கினீங்களா? என்னை காப்பாத்திர அழகா, உன் கூட நான் வாழணும்னு சொன்னால இல்லையா? அந்த வார்த்தை முள்ளா நெஞ்சுக்குள்ள குத்திக்கிட்டே இருக்கா தாச்சி. என்னடா நினைச்சுக்கிறியா? எல்லாமே உன்னாலதேன். அவ மட்டும் உன்கிட்ட பேசாம பழகாம இருந்திருந்தா அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமாடா? அத்தை, வாயை மூடிட்டு பேசாம இருங்க. இங்க என்ன நடந்துக்கிருக்கு, என்ன பேசிக்கிருக்கிய? வெற்றி எப்படி காரணமாவியா? ஏதாவது பேசிக்கிருவேன். இப்ப யாரு வெற்றிய வயிற்றுல குத்துனியா? உங்க மயன் தானே வயிற்றுல குத்துனியா? ஆஸ்பத்திரின்னு பாக்குறேன், பேசாம இருந்துக்குருங்க. மச்சான் சும்மா இருங்க மச்சான். என்ன சொன்னாலும் சில பேருக்கும் புரியாது. பேசாம இருங்க வெற்றி, அழுகாதே வெற்றி. என் மகளுக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும், என்ன செய்யறேன்னு பாரு. செல்லம்மா, என்னை ஏமாத்திடாது செல்லம்மா. உனக்கு எல்லா ஞாபகம் வந்துருச்சு. ஏன்ட்டே வந்துருடி. நீ இல்லாத இந்த உலகத்துல ஒரு நிமிஷம் கூட வாழ மாட்டேன். உங்ககிட்ட எத்தனை முறை சொன்னேன், அவங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, அவங்க விரும்புறது வெற்றியை தாங்க. உங்களுக்கு அது காதலே விழல. இப்போ இந்த நிலைமைக்கு வந்தது காரணமே நீங்களும் பாண்டியன். நீ என்ன வேலைக்கிடி பேசிக்கிருக்க? நீ எல்லாம் பேசக்கூடாது. நான் பேசக்கூடாதா? உள்ள கிடக்கிறது ஏன் தங்கச்சி. நீங்க வேணா என்னைய உங்க மகன் மாதிரி நினைக்கிறதுனாலும் பரவாயில்ல, ஆனா வாய் நிறையா என்னைய அக்கான்னு கூப்பிட்டாங்க நிலா. அவங்களுக்கு ஒண்ணுனா எனக்கு தான் துடிக்கும். ஏங்க இப்படி செஞ்சிய? பூங்கொடி பேசாம இருத்தா. உன்னை கடத்தி வச்சுட்டு தானே இத்தனை வேலையும் செஞ்சாங்க. அதே எல்லா காரியமும் கெட்டு போச்சுல, அந்த ஆதங்கத்துல பேசத்தையும் செய்வாங்க. பேசாம இரு. ஏய், நீ எல்லாம் பேசாதடி. என்ன நீ எல்லாம் பேசுனா அப்படிதான் பாத்துக்க. ஏன் சித்தி பேசக்கூடாது? நான் தான் பேசுவேன். ஏன் என்ன இன்னைக்கு பேசக்கூடாது? அப்படித்தான் பேசுவேன். உங்க ஜோடியை பார்த்துட்டு பேசாம இருங்க. என்ன இது ஆஸ்பத்திரி, எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிறங்க. இப்ப டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா? இல்ல, உள்ள கொண்டு போனவங்களே ஏதோ ட்ரீட்மெண்ட் போய்க்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்குமே எதுவுமே சொல்லல. சரி, வருத்தப்படாதீங்க. நிலாவுக்கு ஒன்றும் ஆகாது. வெற்றி, முதல்ல உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா நிலா மனசுக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் இருக்கும். நிலா உங்களை லவ் பண்ணுவா அப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியாது. அங்க இருந்த வரைக்கும் நிலா என்னதான் லவ் பண்றா, அவளுக்கு என்னதான் பிடிச்சிருக்கு, அதனாலதான் கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னா அப்படின்னு நினைச்சுதான் கல்யாண மேடை வரைக்கும் போச்சே தவிர, மற்றபடி நிலாவை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு எந்த ஒரு விருப்பமுமே எனக்கு அப்பையும் தோணுச்சு. எதுக்கு நிலாவுக்கே தெரியாம கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு. அவ ஒரு கலெக்டர், அதையும் தாண்டி அவ மனசுக்கும் ஒரு விருப்பு வெறுப்புன்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அவ எப்படி கல்யாண மேடையில் உட்கார்ந்ததான் நான் யோசிச்சேன். ஆனா அவ மனசுக்குள்ளேயும் இப்படி ஒரு அழகான காதல் இருக்குன்னு ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட். இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம இதை இங்க நீ பேசுறேன்னு நீங்க கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல உங்ககிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் கடமைப்பட்டிருக்கேன், அதனால சாரி கேட்கிறேன். இப்படி ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கு நானும் தான் காரணமா இருந்திருக்கேன். ஸோ அதுக்காக உங்ககிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன். ரெண்டாவது, நிலா மேல நீங்க வச்சிருக்க காதலும் நிலா உங்க மேல வச்சிருக்க காதலையும், அதாவது ஒரு ஆத்மார்த்தமான காதலை இன்னைக்கு உங்க 2 பேர் மூலமா நான் பார்த்தேன். ஸோ உங்க நிலாவுக்கு எதுவும் ஆகாது. என்ன கவலைப்படாதீங்க. சொல்லப்போனா உங்க செல்லம்மாவுக்கு எதுவும் ஆகாது. சீக்கிரமாவே உங்க செல்லம்மா உங்ககிட்ட வருவா. தைரியமா இருங்க. இந்த நேரத்துல தான் ரொம்ப தைரியமா இருக்கணும். அவளுக்கு கோழையா யார் இருந்தாலும் சுத்தமா பிடிக்காது. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். கோலை பிடிக்கும், குழந்தைத்தனத்தை தான் விரும்புவாளே தவிர அவளுக்கு கோழையாவே ஒரு ஆள் இருந்துட்டா அவளுக்கு அது சுத்தமா பிடிக்காது. ஸோ அதுதான் நிலாவோட கேரக்டர். நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. இல்ல இல்ல, என் செல்லம்மாக்கு ஒன்னும் ஆகாது, எனக்கு அது தெரியும். ஏன்னா என் செல்லம்மா. அவ்வளவுதான் வெற்றி, கவலைப்படாம அமைதியாரு. டாக்டர் நல்லதே சொல்லுவாங்க. என்ன தமிழ் கிடைச்சிருச்சுன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? தமிழ் கிடைச்சிருச்சு, அதுக்கு காரணமா நிக்கிறவங்களே. என்ன நீ வருத்தப்படாதையா, கிடைச்சிருச்சு. ஆனா பஞ்சாயத்தை கூட்டிட்டாங்க. அதனாலதான் கவி மற்றவங்க எல்லாம் அங்க விட்டுட்டு வந்தோம். பஞ்சாயத்தை கூட்டிட்டாங்களா? என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணுமில்ல, நீ கவலைப்படாத. அதெல்லாம் அங்க கவியரசனையும்
அப்புறம் ரதியோட அண்ணனை வெட்டிட்டு வந்திருக்கான், அவங்க பேசுறதையும் சரி பண்ணிடுவாங்க. நீ பேசாம இரு, என் பொண்டாட்டி இருக்கா. ஏனே எனக்கு மட்டும் இப்படி பெரிய சோதனை? நான் அப்படி என்னதானே செஞ்சேன்? ஏன் அத்தை, நான் என்னதாத்த அப்படி நான் செஞ்சு போட்டேன்? எதுக்குத்தான் என்னையவே அடிக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்னதே கஷ்டப்படுத்தணும், என்ன காயப்படுத்தணும்னா நேருக்கு நேரா என்னையவே செய்யுங்களே. எதா இருந்தாலும் எதுக்கு எனக்கு உறவா இருக்கவங்க மேலேயே கைய வைக்கிறீங்க? என் நிலாக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, நான் பாண்டிய சும்மாவே விட மாட்டேன் தான் இப்பவே சொல்லிட்டேன். செல்லம்மா, ஓடி வரும் என் புறமே, நெஞ்சை கூறிவிடும் உன்னிடமே, என் கை என் உடம்பை காயம் செய்தான், எங்கே கூறிடுவேன் என் உயிரே, நீ எந்தன் பாதி இதுதானே நீதி, உனை விட்டு போக முடியாதம்மா, மறைந்தாலும் நான் மறு ஜென்மமே என்றும் தேடி வரும் சொந்தம் இது கண்மணி. ஸ்ரீநிதி. வாங்க ஸ்ரீநிதி, நீங்க வந்து எப்ப சொல்லுவீங்கன்னே காத்துக்கிருந்தோம். டாக்டர், நிலாவுக்கு என்னாச்சு? பொறுங்க பொறுமையா சொல்றேன். நிலாவுக்கு இப்போ ஒன்றும் இல்லை, என்ன அவங்க நல்லா தான் இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல வேலை சரியான நேரத்தில் ஆஸ்பத்திரி கொண்டு வந்து சேர்த்துட்டிய. ட்ரீட்மெண்ட் உள்ள போய்க்கிருக்கு, ஆனால் அன்கான்சியன்ஸில் தான் இருக்கா. சித்தி, உள்ள சில பேப்பர்ஸ்லாம் கொடுப்பாங்க, அங்கே போய் சைன் பண்ணிட்டு வந்துடுறீங்களா? என்ன சைன் பண்ணணும்? இல்லை, கொஞ்சம் சைன் பண்ண வேண்டியது இருக்கு, அது ஒரு முக்கியமான பேப்பர்ஸ், அதை நீங்கள் தான் சைன் பண்ணணும். போங்க. என்ன பண்ணணும்? நான் பண்றேன். என் பொண்ணுக்கு இப்போ எப்படி இருக்கு? என் பொண்ணை பார்க்கலாமா? பார்க்கலாம் சித்தி, ஆனால் சுயநினைவு இல்லாமல் இருக்காங்க. பிறகு பார்க்கலாம், பேப்பர்ஸ் கொடுப்பாங்க, அதை மட்டும் போய் சைன் பண்ணுங்க. நர்ஸ் கிட்ட சொல்லி விட்டுருக்கேன். எதுக்கு இப்ப அவங்கள போச்சொன்ன? என்னாச்சு என் செல்லம்மாக்கு? என்னாச்சு? வெற்றி, அவளுக்கு ஒன்றும் இல்லை வெற்றி, அவள் நார்மல் ஆயிட்டா. என்ன, வெளியே வேற போலீஸ்காரங்களாம் நிற்கிறாங்க, புரியுதா? கலெக்டர் கொண்டா எல்லாரும் வரத்தான் செய்வாங்க. அவங்களை சமாளிக்கிறதே பெரும்பாடாக இருக்கு. சொல்கிறத முதல்ல கேளு. நீங்கள் அவங்கள சொல்லும் போதே நிலாவோட மறதியும் ஞாபகத்தை பற்றி ஏதோ பேச வரையன்னு நல்லாவே புரிஞ்சிருச்சு. என்னாச்சு, நிலாவுக்கு பழசெல்லாம் ஞாபகம் இந்த மாதிரி தான் இருந்தது அங்கே கோயிலில் பேசும்போது. ஏன்னா பழையபடி ஏதோ பேசுகிற மாதிரி தான் இருந்துச்சு. அதை பற்றி தான் பேச போகிறேன். ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்ல முடியாது, ஞாபகம் வரலன்னு சொல்ல முடியாது. ஆனால் நிலாவுக்கு ஞாபகம் வந்தது என்னமோ உண்மைதான். ஸ்ரீநிதி, எனக்கு புரியல. வெற்றி, அதாவது இப்போ நான் செக் பண்ண வரைக்கும் அதிர்ச்சியில் ஞாபகம் வந்திருக்கு, அதாவது கொஞ்சமாக வந்திருக்கு. ஆனால் இப்போ அன்கான்சியன்ஸில் இருக்கிறதுனால அந்த ஞாபகம் போயிடும். என்ன, ஆனால் நிஜமாவே நிலாவுக்கு ஞாபகம் எப்படி போச்சுங்கிறதே இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் யாரும் கவலைப்படாதீங்க. நிலாவுக்கு கத்தி குத்துப்பட்டுருச்சுன்னு சொல்லி என்ன, இது கூட நல்லதுக்கு நினச்சிக்கிறேங்க. ஏன்னா நிலாவுக்கு எப்படி ஞாபகம் போச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நான் ரொம்பவே போராடிக்கிறேன். அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். என்ன, அதனால இந்த சான்ஸை வச்சு தான் நிலாவோட உடம்புல என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்குங்கிறதவே கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு நீங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டுமே முடியும். ஏன்னா நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டியிருக்கு. அதுக்கு அவங்க அம்மா தான் சைன் போடணும். சைன் போட்டால் மட்டுமே எல்லாம் அதை வந்து கரெக்டாக பண்ண முடியும். அதுக்கு அவங்க அம்மா கிட்ட எப்படி சைன் வாங்குறது? அதை பற்றில நீங்கள் கவலைப்படாதே ஸ்ரீநிதி. நீங்கள் ட்ரீட்மெண்ட் மட்டும் ஆரம்பிங்க, எப்படி சைன் வாங்கி தரணும்னு எனக்கு தெரியும். சரி, இப்போ நிலாவுக்கு ஒன்றும் இல்லைல்ல? இப்போ நிலாவை பார்க்கலாமா டாக்டர்? பார்க்கலாம், ஆனால் எல்லாருமே பார்க்க முடியாது. ஏன்னா டிஸ்டர்ப் பண்ணிட்டா நல்லா இருக்காது. அதனால வெற்றி மட்டும் போய் பார்க்கட்டும். நிலாவை பார்க்கலாம்ல? நான் போய் பார்த்துக்கிறேன். பார்க்கலாம், நீ மட்டுமே பாரு. சரி ஸ்ரீநிதி. அப்புறம் நீங்கள் நிலாவுக்கு என்ன வேணும்? நான் நிலாவுக்கு அத்தை பையன் தான், என் கூட தான் கல்யாணம் பேசியிருந்தாங்க. அது இப்படி ஆயிடுச்சு. ஏதோ மறதி ஞாபகம் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஒன்றும் புரியல. சரி, ஓகே, அதை பற்றி நான் அப்புறமா தெரிஞ்சுக்கிறேன். முதல்ல நிலாவை போய் வெற்றி பார்த்துட்டு வரட்டும். நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுமே. ஓ ஷேர், பேசலாம் வாங்க. சரி வெற்றி, நீ போய் நிலாவை பாரு, நான் போய் அவகிட்ட பேசிட்டு வரேன். சரி. பூவின் முகவரி காற்றை அறியுமே, என்னை உன் மனம் அறியாதா, பூட்டி வைத்த என் ஆசை மேகங்கள் உன்னை பார்த்ததும் பொழியாதா. செல்லம்மா, உன்னை காப்பாத்திட்ட முடி, எனக்கு அது போதும். உனக்கு ஞாபகமே வரலனாலும் பரவாயில்ல, என்னை நீ வெற்றியாவே நினைச்சுக்க, எனக்கு அதுவே போதும். நீ உசுரோட இருந்தா மட்டும் போதும் செல்லம்மா. ஏன்னா நீ இல்லாத உலகத்துல என்னால வாழ முடியாதுடி. எனக்கு தேவை உன் உசுறு மட்டும்தான். நீ என் கூட வாழலைனாலும் நீ உசுரோட இருந்தாலே போதும் முடி. நிலா, நான் ஏன் அழுகுற? என்னை விட்டு எங்க போற வெற்றி? நான் எங்க போனேன், உன் கூடவே இருக்கேன். கையை பிடிச்சிருக்கோம்ல, அந்த கையை எப்போதுமே விடக்கூடாது வெற்றி. இந்த உசுரே
உனக்குதே வெற்றி. நான் வாழ்ற வாழ்க்கையே உனக்குதே, உனக்கு மட்டும்தான். அழுகாதடி, அழுகாத நிலா. இப்ப என்ன வெண்ணைக்கு அழுதுக்கு இருக்கா? நான் நான் உன்னை விட்டு எங்கேயுமே போல, உன் கூடவே இருக்கேன். பிடிச்சிருக்க அந்த கைய வெற்றாத வெற்றி எப்போதுமே. நீ இல்லாம இந்த உலகத்துல என்னால வாழவே முடியாது வெற்றி. அகிலன் மாதிரி எத்தனை பேரை கொண்டு வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாலும் சரி. ஆனா என் மனசுல என் இறுதி மூச்சு நிக்கிற வரைக்கும் இருக்கிறது நீ மட்டும் தான்டா. இந்த உலகத்துல எல்லாருக்குமே உண்மையான அன்பு கிடைக்காது வெற்றி. அப்படியே கிடைச்சாலும் அது பாதியிலே விட்டுட்டு போயிடும். ஆனா உன்னோட அன்பு அப்படி இல்லைன்னு எனக்கு தெரியும். என்னை பாதியிலே விட்டுட்டு போக மாட்டேன்னு தெரியும். என்னை கட்டிக்கிறியா? அந்த அன்னைக்கே சொன்னோம்லடி, நீதான் எனக்கு பொண்டாட்டின்னு. வேற என்ன? எனக்கு பயமா இருக்கு வெற்றி. இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு. அதனால நீ கட்டிக்க வெற்றி. ஒருவேளை நான் செத்து போயிட்டா கூட உன் பொண்டாட்டியா திருந்து செத்து போயிட்டேன்ற அந்த ஒரு பாக்கியம் அதுக்கு கிடைக்கும்ல. அடிச்சுடுவேன் யாம்ல. அப்படிலாம் இல்ல. இனி உன்னை என்னை எவனாலும் பிரிக்க முடியாது. இனி யான்றது உன்னை எவன் பிடிக்கிறேன்னு நானும் பாக்குறேன். இல்ல வெற்றி, அப்படி சொல்லல. நானு இப்ப வரைக்கும் உன் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிறேன். எனக்குண்டு எதுவுமே இல்லை தெரியுமா? வேணா காதலிக்கிறேன்னு சொல்லிக்கலாம். ஆனா பொண்டாட்டின்னு சொல்ல நீ எனக்குன்னு எதுவுமே செஞ்சதில்ல. இப்ப என்ன உனக்கு? நீ என் பொண்டாட்டின்னு நீ நம்பணும், அப்படித்தானே? நான் உனக்காக என்ன செஞ்சாலும் அதை ஏத்துக்கிறவல்ல. நான் தான் சொல்லிட்டோம்ல, என் உசுர்ல பாதி நீ. உனக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். கிணத்துல விழுந்து செத்து போகணுமா அதையும் செய்வேன். சாகிறதுக்காக ஒன்னும் உன்னை நான் காப்பாத்தல, வாழ்றதுக்காகவே உன்னை காப்பாத்தினேன். போவோம். ஏய் வெற்றி, என்ன வெற்றி, என்ன செஞ்சுட்டு இருக்க? என்ன இப்ப எதுக்கு இல்லாம தூக்குன? ஸ்ரீநிதி எதுவும் கேட்காத. நான் நான் ஒரு அரை மணி நேரத்துல வந்து எல்லாத்தையும் சொல்றேன். அவளுக்கு ட்ரிப்ஸ் போட்டுருந்தோம்டா. நானும் சொன்னோம்ல ட்ரிப்ஸ் எடுத்துட்டு கூட்டு போறேன். ஒரு அரை மணி நேரம் நான் வந்து திரும்ப விட்டுறேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்க. இங்க பாரு, வயித்துல கத்தி குத்துப்பட்டு இருக்கடா. என்ன நினைச்சுக்கிருக்க? என் நிலாவுக்கு ஒன்றும் ஆகாது. ஒரு அரை மணி நேரம் நான் கொண்டு வந்து விட்டுறேன். சொன்னா கேட்கவே மாட்டேங்கிற. இது வேற போலீஸ் கேஸ் வேற. நான் என்னத்த சொல்லணும்னு தெரியல. சரி போ. ரொம்ப நன்றி ஸ்ரீநிதி. எதுக்கு இம்புட்டு அவசரம்? யோ என்னையா பஞ்சாயத்தை கூட்டிட்டு சாணி கணக்க உட்காந்துருக்க? என்ன அப்பா செத்த நேரம் பேசாம இருப்பா. மகளே நீ பேசாம இரு. என்ன நாலு இப்படி உட்காந்துக்கிறது? அப்புறம் எப்படி தீர்ப்பு கிடைக்குமா? பஞ்சாயத்து கூட்டியாச்சுல, சட்டு போட்டு பேசியா. பஞ்சாயத்து கூப்பிட்டு பேசணும்டா. பிராது கொடுத்தவங்க கரெக்டான ஒரு இதை சொல்லணும்ல. சரி இப்ப பஞ்சாயத்தை கூட்டியாச்சு. பிராது கொடுத்துருக்கவங்க இவங்க மேலதான். என்ன ஏற்கனவே இவன் மேலதே பிராது கொடுத்து மறுபடியும் பஞ்சாயத்து வச்சு இப்ப மறுபடியும் கூட்டிட்டிய. என்ன சொல்ல? சரி தமிழ், நீ எங்க போன? ஐயா பஞ்சாயத்து தலைவரே, எதுக்கு பொட்ட பிள்ளைய மட்டும் கேள்வி கேட்கிறியா? என் பொட்ட பிள்ளை மட்டும்தான் போச்சா? யாரு முதல்ல அனுப்பி விட்டாங்கன்னு அங்க இருந்து ஆரம்பிங்க. ஏரியா பொட்ட பிள்ளை காரணம் பிராது கொடுத்துருக்கியா? அப்ப பொட்ட பிள்ளைகிட்ட இருந்து விசாரிக்க முடியும். ஐயா பஞ்சாயத்து தலைவரே, பொட்ட பிள்ளைகிட்ட இருந்து தொடங்குங்கன்னு நாங்க எதுவுமே சொல்லல. அது எங்க வீட்டு பிள்ளை. எங்க வீட்டு பிள்ளை தப்பு ஒண்ணும் செஞ்சிருக்காது. என்ன முதல்ல என்ன நடந்துச்சுங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தொடங்குங்க. சரி பஞ்சாயத்து கூட்டினதெல்லாம் சரிதே. சாட்சி எல்லாம் கரெக்டா வச்சிருக்கீங்களா? சாட்சி வைக்காம எவனாவது பஞ்சாயத்தை கூட்டு வேணா? யோ இவெல்லாம் என்ன பஞ்சாயத்து தலைவர்? நான் தான் பஞ்சாயத்து தலைவர். யோ சில பேசாம இரு. சரி சாட்சி இருக்கட்டும், வேற பேசுவோம். சரி முதல்ல நீங்க ரெண்டு பேரும் எப்படி அந்த ஒத்த வீட்டுக்குள்ள போனீங்க? எப்படி வேணாலும் போயிருப்பாங்க, எதுக்கு வேணாலும் போயிருப்பாங்க. எஸ்கியூஸ் மீ, வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன பேசிட்டு திரும்ப அள்ளணும்னு நினைச்சாலாம் அள்ள முடியாது. அது என்ன எதுக்கு வேணாலும் போயிருப்பாங்க. அந்த வார்த்தைக்கு என்னென்ன மீனிங் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு நீங்க என்ன மீனிங் போட்டாலும் சரி, உண்மை என்ன அதத்தானே. மச்சான் சரியான கோவம் வருது. வர்ற கோவத்துக்கு கொலவரிய கடிச்சு துப்பி போடுவேன் நானு. செத்த நேரம் பேசாம இருக்கேன்னு. நம்ம ஒன்னும் வீட்டுக்குள்ள பஞ்சாயத்தை கூட்டல, என்ன வீட்டுக்கு வெளியே கூட்டிருக்கோம். இதுல முக்கியமா நம்ம வீட்டு பொட்ட பிள்ளைதே உள்ள இருக்கு. அந்த பிள்ளைக்கு எந்த விதத்துலயும் எந்த இடத்துல அசிங்கப்படுத்திடக்கூடாது. வெற்றி இல்லாத இந்த சமயத்துல சுமூகமா பிரச்சனையை முடிக்கணும். பாத்துக்கு பிறகு வெற்றி வந்து பாத்துக்கிறீங்க. அவனை பேசிட்டு வேடிக்கை பாப்பியானே? வாயை மூடிக்கிட்டு பேசாம இருங்க. அது சாட்சிக்கு நிக்கிறான்ல. அன்னை கோவம் பயங்கரமா வருதுனே. ஏய் பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கும்போது நீ எதுக்கு பேசுற? பஞ்சாயத்து தலைவர் யார்கிட்ட கேள்வி கேட்கறாரு அவர்தான் பேசணும். மத்தவங்க யாரும் பேசக்கூடாது. வாயை பொத்திக்கிட்டு பேசாம இரு. நான் பேசக்கூடாது? அப்படித்தான் பேசுவேன். ஏன் என் மேல பிராதி கொடுத்துருக்கிய? நான் தப்பு செஞ்சேன். செத்த பேசாம இருக்கீங்களா? நீங்களா பஞ்சாயத்து தலைவரா? நான் பஞ்சாயத்து தலைவரா? செத்த தீர்ப்பு வழக்குல நான் தான் பஞ்சாயத்து தலைவர். என்ன வாயை பொத்தி சீக்கிரமா பேசு. அது எப்படி என்ன வாயை பொத்தி பேச முடியும்? அதெல்லாம் பேசணும்னு நினைச்சா பேசலாம். எனக்கு ஒரு சந்தேகம். சித்தப்பா எதுக்குல மண்டையில
சாக்கு மூடி வச்சுட்டு நிக்கிறாரு. என்ன இருக்கு அதுக்குள்ள? வேற யாரு? தாய் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. என்ன சொல்ற? பாபதி தெரியாதோ? சரி இந்த தமிழ் பொட்ட பிள்ளையில இருந்து ஆரம்பிக்கிறேன். அந்த வீட்டுக்குள்ள எதுக்கு போனதா? முதல்ல என்னை தப்பா பேசுறதுக்குலாம் ஒரு தகுதி வேணும். என்ன அதான் இந்த இடத்துக்கிட்ட எவனுக்குமே கிடையாது. அதனால நான் பேச முடிக்கிற வரைக்கும் வாயை பொத்திக்கிட்டு அமைதியா இருக்க சொல்லுங்க. என்ன அப்படி தப்பான வழிக்கு போற அளவுக்கு என்ன ஒன்றும் எங்க வீட்டுல வளர்க்கல. என்னை வளர்த்தது என் அண்ணன். நல்லது கெட்டது யாருக்கிட்ட எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வளர்த்தது என் அண்ணன். என் அண்ணன் வளர்ப்பு எப்போதுமே தப்பா போகாது. அதனால அவங்க வச்சு ஓடியை பார்த்துட்டு பேசாம இருங்க. ஐயா பஞ்சாயத்து தலைவரே, நான் பள்ளிக்கூடத்துல இருந்தேன். அப்ப ஒருத்தன் ஒரு லெட்டரை கொண்டு வந்து கொடுத்தேன். அந்த லெட்டர்ல சக்தி எனக்கு உன்னை நான் பார்க்கணும், ஒத்த வீட்டுக்கிட்ட வா அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்த மாதிரி அதுல இருந்துச்சு. ஆனா நான் சொல்லிக்கிறேன், இந்த விஷயத்துல சக்தி ஒன்றும் அப்படி என்கிட்ட தனியா பேசணும்னு ஒரு நாள் கூட நினைச்சது கிடையாது. கொஞ்ச நாளாத்தே எங்க ரெண்டு பேத்துக்குள்ள பழக்க வழக்கம் இருந்திருக்கு. ஆனா இந்த பழக்க வழக்கத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டு எங்க ரெண்டு பேத்துக்கு நடுவுல தப்பான ஒரு கண்ணோட்டத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக சில பேர் செஞ்ச சதி வேலைண்டே இப்பதே புரியுது. சரி உனக்கு அந்த மாதிரி ஒரு லெட்டர் கொண்டு வந்து கொடுத்தாங்க. சரிப்பா உனக்கு அவங்களுக்கு என்ன நடந்துச்சோ அதை தான் எனக்கும் பண்ணாங்க. அதனாலதான் ரெண்டு பேரும் அந்த ஒத்த வீட்டுக்குள்ள போனோம். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த லெட்டரை இவங்க கொடுக்கவே இல்லைன்னு சொல்லி. அப்போ இதுல ஏதோ சதி வேலை நடந்திருக்குன்னு தானே அர்த்தம். அது எப்படி அது எப்படின்னு கேக்குறேன். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி லெட்டர் எழுதி உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி ஒத்த வீட்டுக்குள்ள போவீங்களாம். அதுக்குள்ள எப்படி சதி வேலை நடக்கும்? எத்தனை நேரம் பேசாம இருக்க? பேசிருக்கோம்ல. யோ என்ன பேசிக்கிருக்க? அவங்க ஏன் மேல பழிய போட்டுக்கு இருக்காங்க? என்ன கண்ணகி வாய் தும்புதா இருக்கு? பாண்டி பத்தி தெரியலையோ? வாய உடச்சு போடுவேண்டி. இங்க பாரு, இந்த டீ போ வா இதெல்லாம் பேசிக்கிட்டே வச்சுக்க, நெசத்துக்குமே மூஞ்சி போகிற பூரா உனக்கு இடம் மாதிரி போயிடும். கவியை பத்தி உனக்கு தெரியல. என்ன இங்க என்ன விஷயத்துக்காக பஞ்சாயத்து கூட்டியிருக்கோ அதை மட்டும்தான் பேசணும். அதை விட்டுட்டு குடும்பத்துக்குள்ள நடந்து வாடி போடி என் தங்கச்சிக்கிற மரியாதை எல்லாம் பேசிக்கிருந்தா அம்பிடுவேன். அப்ப உன் தங்கச்சிய வாய பொத்திக்கிட்டு இருக்க சொல்லு. ஏய் என் மங்களுக்கு வாய் பத்தி சொல்ற, வாய் இருந்தா எல்லாரும் பேசத்தான் செய்வாங்க. யோ பேசாம மரியா ஆள பாரு. இலே நீ வாய பொத்தே இல்லன்னு வச்சுக்க, மூளை தூக்கி போட்டு கொண்டு போடுவேன். ஐயா இங்க பஞ்சாயத்தை தாண்டி வேற என்னென்னமோ நடந்துருக்கு. இப்போ மேல பேசுறீங்களா இல்ல சாட்சியை முடிச்சு விட்டு பஞ்சாயத்தை கலைச்சு விட்டுருவா? பஞ்சாயத்து எதுக்கு கூட்டுறாங்க தெரியுமா? இது எங்களுக்குள்ளே பேசி சரி செஞ்சுக்கலாம். இது குடும்ப பிரச்சனையும் கூட. ஆனாலும் பஞ்சாயத்து கூட்டுறது பொட்டப்பிள்ள விஷயம் ஒண்ணு. ரெண்டாவது தப்பு யார் செஞ்சாலும் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும். ஏன்னா குடும்பத்துக்குள்ள பேசி முடிச்சாலுமே இது வேற மாதிரி போய் முடியும். அதே பஞ்சாயத்துல பேசினா கரெக்டா இருக்கும். அதுக்குதே. சரியா சரி இருக்கட்டும், இரு நானே பேசுறேன். என்ன ஏ பாண்டி உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. என்ன இன்னைக்கு தப்பு இல்லாம ஏன் மேல பிராப்ளம் கொடுத்து இப்படி உட்கார வச்சிருக்கீங்க? அதுதான் என்னோட கேள்வி. நான் என்ன தப்பு செஞ்சேன்? அவளுக்கு என்ன ஆசையோ அவங்க கூட போய் கூட்டடிச்சிருக்கா. பாண்டி இந்த ஒரு வார்த்தை என்ன பத்தி தப்பா ஏதாவது பேசுறேன்னு வையேன், பேசுறதுக்கு வாயே இல்லாம செஞ்சு போடுவேன். என்ன தமிழ் பத்தி தெரியாம இருக்கியோ? என்ன பேசினாலும் வாயை மூடிக்கிட்டான்னு நினைப்போ. நிறுத்து. நீதான் தப்பா செய்யல. தப்பு செய்யலடா உனக்கு எதுக்கு கோவம் வருது? தப்பு செஞ்சவனுக்கே கோவம் வரணும். அப்ப இப்படி கோவப்படுறீங்க, அப்ப உள்ள என்னமோ நடந்திருக்கு அதானே? எக்ஸ்கியூஸ் மீ, ரொம்ப வரம்பு மீறி பேசுறீங்க. எனக்கும் பொறுமை இருக்கு. நான் பொறுமையா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றேன்னா இது ஒரு பொண்ணோட விஷயங்கிறதுனால தான். ஏன்னா என்ன பிரச்சனை என்ன தப்பு என் மேல விழுந்தா கூட அந்த கரையை நான் தொடச்சிட்டு போயிடுவேன். ஏன்னா நான் ஆம்பளை. ஆனா ஒரு பொண்ணு அப்படி கிடையாது. அது ஒரு கிராமத்துல இருக்க பொண்ணு. என் கூட ஃப்ரெண்டா பழகின ஒரு பாவத்துக்காக அவங்க மேல இப்படிலாம் பழி போடுறதை என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஓஹோ ஃப்ரெண்டா மட்டும்தான் பழகினீங்களோ? வேற எதுவுமே இல்ல உங்களுக்குள்ள? பஞ்சாயத்து தலைவரே இங்க என்ன பேசக்கூடாதோ அதெல்லாம் பேசிக்கிட்டாங்க. எனக்கு மண்டை சூடாகுது. ஆனா வாயை பொத்திக்கிட்டு இருக்கேன். வாயை மூடிக்கிட்டு பேசாம இருக்க சொல்லுங்க. என்ன தீர்ப்பு அதை வழங்குங்க. என்ன இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல. இன்னும் ஒரு வாரத்தை என் தங்கச்சியை பத்தி ஏதாவது வந்துச்சு வாயில பேசுறதுக்கு நாக்குலாம பண்ணிடுவேன். மவனே அவனை குட்டா பண்ண தெரிவிக்க ஒண்ணு போடு. சித்தப்பா பேசாம சித்தப்பா. யோ பஞ்சாயத்து தலைவரே என்னையா சாலியாக கொண்டு அப்பன் சொன்ன மாதிரி ஏதாவது தீர்ப்பு வழங்க வேண்டியதானே? சும்மா அவனை பேசுறதுக்கு வேலைக்கு பார்த்துட்டு இருக்கேன். இதுமே என் தங்கச்சி மேல தப்பு இருக்கிற மாதிரி. இங்க பாருங்க பஞ்சாயத்து தலைவரே, இது தேவையில்லாம இஷ்யூஸ் ஆக்கிட்டு இருக்காங்க. என்ன உள்ள என்ன நடந்துச்சு நடக்கலங்கிறதுக்கு ஆதாரத்தை எங்க கொண்டு வந்து கொடுக்க முடியும்? முதல்ல இந்த தப்புக்கெல்லாம் யாரு காரணமோ அவங்களுக்கே ஒரு ஆதாரம் கிடைக்காத போது நாங்க என்ன உள்ள பண்ணணும் அவங்களுக்கு என்ன தெரியும்? உள்ள வந்து விளக்கு போட்டு பார்த்தாங்களா? இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இத கேட்டா இதுக்கா இங்க பதில் ரெடியா வச்சிருப்பாங்க. ஒரு பொட்டப்பிள்ள போட்டிருந்த சுடிதாருக்கு மேல ஆம்பளை பையன் சட்டை எதுக்கு வருது? இதுல இருந்தே தெரிய வேணாமா?
இதை நீங்க நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி, இதுதான் உண்மை, இதுதான் நடந்தது கூட. உள்ள நின்றுட்டு இருக்கும் போது மழை நல்லா பெஞ்சிட்டு இருந்துச்சு. அப்ப யாரோ உள்ள நெருப்பை பத்த வச்சுட்டாங்க. அது கூட யாராவது சதி வேலையா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால தமிழோட ட்ரெஸ் பின்னாடி கொஞ்சம் எரிஞ்சிருச்சு. அவங்கள பார்க்க கஷ்டமா இருந்தது. ஒரு பொண்ணுக்கு அப்படி ஒரு சூழ்நிலையில எந்த ஒரு ஆம்பளை இருந்தாலும் தன்னோட சட்டை தான் கழட்டி கொடுப்பான். அதைத்தான் நானும் பண்ணேன். இதுக்கு அவங்க தேவையில்லாம பேசிட்டு இருந்தாங்கன்னா இதுக்கு நான் என்ன பதில் சொல்றேன்னு எனக்கு தெரியல பஞ்சாயத்து தலைவரே. கண்ணகி, இவனை ஏதாவது செய்யணும் கண்ணகி. என்ன செய்யலாம்? எலை ஸ்பீக்கரு, எலை ஸ்பீக்கரு. சொல்லுங்க. அவன் பக்கத்துல தானே உட்கார்ந்து இருக்கான். மண்டையில ஒண்ணு போடுறா, குண்டா மட்டும் தெரிக்க. பொறுங்க முடிவை பாத்துக்கிறோம். எல பஞ்சாயத்து முடியட்டும், தீர்ப்பு யாருக்கு வருதுன்னு பாப்போம். அதுக்கு பரவ இருக்குல்ல பாண்டிக்கு. என் புருஷன் எனக்கு ஃபைட்டர் தான் சொல்லி கொடுத்துருக்காப்ல. ஏல கண்ணகி, அது ஃபைட்டா இல்ல பரதநாட்டியமா? இல்ல நீ பரதநாட்டியம் ஆடியதான் பாத்திருக்கியா? அதுக்கு பேர் ஃபைட்டு நீ சொல்லிதான் தெரியும். உள்ள என்ன நடந்துச்சோ அதை நான் சொல்லிட்டேன். என்ன மனசளவுல கூட ஒரு பொண்ணுக்கு காயத்தை கொடுக்க கூடாது அப்படின்னு தான் நினைச்சிருக்கனே தவிர இன்னைக்கு என்னால ஒரு பொண்ணு தலை குனிஞ்சு நிக்கிறத பார்க்க முடியல. தீர்ப்பு வழங்க வேண்டியது உங்களோட இது. அவங்க தரப்புல இருந்து அவங்க நியாயத்தை பேசிட்டாங்க. இப்ப நீ என்ன சொல்ல போற? அப்ப நீங்க எந்த தப்புமே செய்யல, அவங்களாலே உள்ள போனாங்க, எதுவுமே நமக்கு தெரியாது, அப்படித்தானே? ஆமா, நான் என்ன தப்பு செஞ்சேன்? நான் செஞ்ச தப்புக்கு ஆதாரம் இருக்கான்னு கேளுங்க. என்னமோ நான் தான் அவங்க உள்ள போயிட்டு கதவு பூட்டி வச்சுட்டு அந்த மாதிரிலாம் பேசிக்கிருக்கீங்க. அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருந்தா பேச சொல்லுங்க. இந்த பஞ்சாயத்துக்கு நானும் ஒத்துக்கிறேன். இல்லையா அவங்களுக்கு தான் நீங்க தண்டனை கொடுக்கணும். தீர்ப்பு எனக்குதே வழங்கணும். ஏப்பா ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கீங்களா? ஆதாரம் இருக்குங்க ஐயா. அப்படி போல இப்பதான் ஆட்ட சூடு பிடிக்குது. ஆதாரமா? என்ன ஆதாரம்? நீ என்ன வச்சிருக்க? அவங்க எப்படி காசு கொடுத்தாங்க? இல்ல ஸ்பீக்கர் சொல்லு பாப்போம். நிறுத்து, மூஞ்சிய பாரு. உனக்கெல்லாம் எப்படி மதிப்பு மரியாதை கொடுத்துக்கிறது ஊருக்குள்ள? ஆனா நீ இப்படி கேவலமா இருப்பேன்னு கொஞ்சம் கூட நினைக்கல. என்ன என்னல புசுக்கு ஸ்பீக்கர் ஆதாரம் இருக்குன்றியா? இல்ல ஸ்பீக்கர் வச்சிருப்பானே என்னவள தெரியலையே. அதே அவர் பேசுறாருல, வாயை பொத்திக்கிட்டு பேசாம கேளு. என்ன நீங்க பேசுற வரைக்கும் வாய் திறந்துமா? இப்ப எங்க தரப்புல இருந்து நியாயம் வரும்போது நாங்க பேசுவோம். நீ வாயை மூடிக்கிட்டு பேசாம இரு. அவர் பேசி முடிக்கிற வரைக்கும் வாயை திறக்காத பாண்டி. என்ன ஐயா பஞ்சாயத்து தலைவரே, இந்த ஊருக்குள்ள ஸ்பீக்கர் கட்டி வேலை பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன கோயில் விசேஷமாகட்டும், கல்யாணம், சாவு எல்லாத்துக்குமே நான் அந்த ஸ்பீக்கர் கட்டுறேன். அப்ப ஒரு தடவை ஒரு கோயில் விசேஷத்துக்கு ஸ்பீக்கர் கட்ட சொன்னாங்க. அந்த சைடு போற வாக்குல இவரும் இவரோட ஃப்ரெண்டும், அவர் பேர் தெரியல, 2 பேரும் நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன பேசினாங்கடா ஐயா எனக்கு என்ன தெரியுமா, அதான் நான் சொல்றேன். என்ன இப்ப 2 பேர் மேல பழிச்ச வந்து நிக்கிறாங்கல்ல, அவங்க 2 பேரும் ஃப்ரெண்டா தான் பழகுறாங்க. எனக்கு தெரிஞ்சுமே அவங்க பேசும்போது கூட நான் பார்த்திருக்கேன். ஃப்ரெண்டாவே 2 பேருமே பழகி இருக்காங்க. ஆனா அவங்களுக்குள்ளேயே பிரச்சனையை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவர் அத்தமையா உட்காந்துருக்காப்ல பிளாண்டி. இவரும் இவரோட ஃப்ரெண்டும் இவங்க 2 பேருக்கும் தப்பா லெட்டர் எழுதி கொடுத்து, அதாவது அவர் எழுதி கொடுத்த மாதிரி இவங்க கிட்ட லெட்டர் அனுப்பி, இவங்க எழுதி கொடுத்த மாதிரி அவர்கிட்ட லெட்டர் அனுப்பி 2 பேர்த்தையும் மாத்தி எழுதி ஊருக்கு ஒதுங்குப்புறத்துல இருக்க ஒத்த வீட்டுல இவரையும் கொண்டு போய் அனுப்பி வச்சார். என்ன பேசிக்கிட்டு இருக்க? பொண்ணே போட்டுருவேன். நாளை எதுவும் செய்யவே இல்லை. வாய போட்டு அதையும் பேசிக்கிருக்காருல, நீ பேசும்போது வாய் திறந்தமா? வாய் கூட்டிட்டு பேசாம இரு. அது என்ன? இப்ப நான் கேட்கவா? இப்ப நான் கேட்கவே தங்கச்சி பத்தி நீ என்ன கேட்ட? நீ தப்பே பண்ணினா உனக்கு இதுக்கு போகுதுன்னு. இப்ப உனக்கு இதுக்கு போகுது என்ன இன்னைக்கு வருது சொல்லு. என்னப்பா சொல்ற? அதே என்ன சொல்றாங்க? காதல வாங்கலையா? எல்லாத்துக்கும் வந்தே காரணமா உனக்கு ஓயா குடிப்பட்டு வர வாங்குவாங்க. யோ சட்டலாம் பேசாம ஐயா, நீவே மரியாதை எல்லாம் பேசிட்டீங்க. இருயா இரு. ஆமாங்க ஐயா, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர அந்த வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிவிட்டு சாவிய தூக்கி எரிஞ்சிட்டாரு. அது மட்டும் கிடையாது, இப்போ இவர் ஒரு கேள்வி கேட்டார்ல, ஒரு பொம்பளை பிள்ளை எதுக்கு ஆம்பளை போய் சட்டையை போட்டுருக்கணும், அதுக்கும் ஒரு காரணம் இருக்கியா? பஞ்சாயத்து தலைவரே, இவங்க என்னமோ சொல்லி பேச சொல்லி இருக்காங்க, அதை வச்சுதான் பேசிக்கிருக்கான். என்ன என் மேல எந்த தப்புமே கிடையாது. அவங்க உள்ள பூத்தடிக்க போனதுக்கும் நான் வீட்டை வச்சு வெளியே பூட்டுறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நாளை வெளியே பூட்டவே இல்லை. இருப்பா இரு. மேல அதாவது சக்தியை பத்தி தமிழ் தப்பா நினைக்கணும், அவர் மேல தப்பான ஒரு அபிப்பிராயத்தை கொண்டு வரணும். எப்படி இருந்தாலும் இந்த உண்மை வெளியே வரும்போது பஞ்சாயத்தை கூட்டுவாங்க, அதுல 2 பேருக்கு மேலுமே தப்பு இருக்குன்னு சொல்லி அவங்க 2 பேரையும் அசிங்கப்படுத்தணும் அப்படின்ற எண்ணத்துல கூரைக்குள்ள தீய பத்த போட்டது இவர்தான் ஐயா. ஏலே என்ன ஊர்ல எவனும் இல்லாத சமயத்துல பார்த்து எல்லாத்தையும் செஞ்சிட்டு போவாள? ஏய் கிளவி சும்மா கடை. அப்பதான் பேசாம முழுசா முடியட்டும். சொல்லு. யோ ஸ்பீக்கர் சொல்லு. அதாங்க ஐயா, அவங்க 2 பேர்த்தையும் தப்பா ஊருக்குள்ள காட்டுறதுக்கும் சக்தி மேல தமிழுக்கு தப்பான அபிப்பிராயம் வர்றதுக்கும் அவர் இப்படி செஞ்சாரு. ஆனா உள்ள என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. தீய பத்த வச்சு விட்டாரு. ஆனா இப்ப சட்டம் மாறி இருக்கிறத பார்த்தா தமிழ், அதாவது சக்தி சொல்றத பார்த்தா அவங்க 2 பேரும் தப்பா எதுவுமே நடந்துக்கிறேன் எனக்கு புரியுதியா. எனக்கு தெரிஞ்ச உண்மையா நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா தமிழ் எனக்கு நிறைய உதவி செஞ்சிருக்காங்க. அவன் காதலுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிச்சா என்ன? நீ சாத்து அப்படி பார்த்தாலும் அவன் காதல் நான் தானே. முடிவே செஞ்சுட்ட, பேசாம இருல.
இது எனக்கு தெரியும்யா, ஆனா எப்படி பஞ்சாயத்துல தான் சொல்லணும்னு நினைச்சுட்டு இருந்தேன். அதனாலதான்யா இப்போ இப்படி தூரம் வந்திருக்கு. எப்படியே சொல்லிட்டேன், எனக்கு தெரிஞ்ச உண்மையை நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல முடிவு எடுக்கிறதும் தீர்ப்பு வழங்குறதும் உங்களோட வாய்ப்பு ஐயா. ஐயா பஞ்சாயத்து தலைவரே, ஆதாரம் கேட்டியா? ஆதாரத்தை சிறப்பா ஒப்படைச்சாச்சு. என்ன இதுக்கு மேல தீர்ப்பு நீங்க எப்படி வழங்கினாலும் சரி, எனக்கு எதை பத்தி கவலை இல்லை. ஆனா பஞ்சாயத்து முடிஞ்ச உடனேயும் ஒரு யுத்தமே நடக்கும். இதுக்கு திரும்ப பஞ்சாயத்து கூட்டினா என்னால ஏத்துக்க முடியாது. இல்லை என்ன என்னமோ இல்லாத படம் சொல்லிக்கு இருக்க. எனக்கு நீ அத நீதான் செஞ்சிருப்பேனே முன்னாடியே தெரியும். என்ன ஏன்னா உன்னை தவிர இப்படி கேவலமா வேற எவனாலும் யோசிக்க முடியாது. வேற எவன் எனக்கு ஊர்ல எதிரிக்கே நீ நினைக்கிற? யாருமே கிடையாது. என்ன எல்லாருக்குமே நல்லதுதான் செஞ்சிருக்கேன். நான் செஞ்ச நல்லதுதான் இன்னைக்கு இம்மா பெரிய உதவி எனக்கு செஞ்சிருக்கு. என்ன ஏலே நீ உன் மனசுக்குள்ள என்ன நினைச்சு சக்தியை என்கிட்ட தப்பான நோக்கத்துல காட்டணும்னு நினைச்சியோ அப்படி எதுவுமே நடக்கல. என்ன சொல்ல போனா நீ எனக்கு நல்லதே செஞ்சிருக்க. புரியுதா? தமிழ் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் பாண்டிங்கிறதே நான் அவர் கூட பழகிருக்கேன். புரியுதா? இன்னும் சொல்ல போனா என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இதுக்கு மேல பஞ்சாயத்து தலைவரே தீர்ப்பே வரானாலும் சரி எனக்கு எதை பத்தி கவலை இல்லை. என் மனசுல உண்மை இருக்கு, என் மனசுல சுத்தமான உண்மை இருக்கு. இதை எவனுக்கு நிரூபிக்கணும் எந்த அவசியமும் கிடையாது. என்ன பஞ்சாயத்து தலைவரே உங்க தீர்ப்பை நீங்க சொல்லுங்க. தீர்ப்பை கண்டிப்பா என் மகளுக்கு சாதகமாத்தே வழங்குறேன். இல்ல நம்ம மடியில பியானு பார்த்து கொடுக்க பியானு அப்பா அவருக்கு முடியலப்பா. இல்லனாலும் பாப்பேன் மகளே, நான் பார்த்தா பியானு கூட வரும். சரி, இப்ப விசாரிச்ச வரையில எனக்கு ஒரு தீர்ப்பு வழங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இதுதான் முதல் தீர்ப்பும் கடைசி தீர்ப்பும். இங்க பாரியா பாண்டி, என்னதே உங்க குடும்பத்துக்குள்ள என்ன 1008 பிரச்சனை வந்தாலும் என்ன வந்தாலும் சரி, பஞ்சாயத்துன்னு வரும்போது எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சுதான் நிக்கிறீங்க. தீர்ப்பு என்னமோ நியாயமா நான் வழங்கணும். என்ன புரியுதா? அதனால என்ன தீர்ப்பு வழங்க போறேன்டா. இங்க வாரியா பாண்டி, வேறுனே உன் மேல நிறைய பிராது கொடுத்து நிறைய பஞ்சாயத்து வச்சு உன்னை தப்பி விட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. காரணம் உங்க குடும்ப தலைவனே. இதுல அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நீ செஞ்சது தப்பு. என்ன ஒரு பொட்ட பிள்ளை அசிங்கப்படுத்துற விதமா இம்படி பெரிய ஊருக்குள்ள இருந்துகிட்டு உன் அத்தை மகளை இப்படி கேவலமா நீ அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சிருக்க. ஆனா நீ என்னதே அசிங்கப்படுத்தினாலும் அசிங்கப்படுற மாதிரி நாங்க எதையுமே செய்யலங்கிறத அவங்க நிரூபிச்சிருக்காங்க. என்ன ஒரு பொட்ட பிள்ளைக்கு ட்ரெஸ் கிழிச்சு போச்சுன்னு தெரிஞ்ச ஒரே காரணத்துக்காக அவர் சட்டையை கழட்டி கொடுத்திருக்காரு. இதையும் நீ தப்பா பேசியிருக்க. நியாயப்படி பார்த்தா தீர்ப்பு வழங்க போறது அவங்களுக்கு தான். என்ன ஏன்னா அவங்கதான் எந்த தப்புமே செய்யலங்கிறது இங்க தீர்ப்பா இருக்கு. புரியுதா? அதனால தண்டனை கொடுக்க போறது என்னமோ உனக்குதான். இப்ப சொல்லு, இப்ப ஒத்துக்கிறியா? நீ தான் தப்பு செஞ்சு? சரி விடுங்க, ஒத்துக்கிட்டு போறேன். ஆமா நான் தான் செஞ்சேன். நான் தான் அவங்க 2 பேத்தையும் உள்ள விட்டு கதவை பூட்டினேன். நான் தான் தீயும் பத்த வச்சேன் அவங்க 2 பேத்துக்குள்ள தப்பான நோக்கத்தை கொண்டு வர்றதுக்காக. ஆனா அது எதையுமே அவங்க பண்ணலன்னு சொல்லி நிரூபிச்சுட்டாங்க. சரி ஓகே, இது எல்லாமே நான் எதுக்கு பண்ணேன்னு நீங்க கேட்கணும். கேளுங்க. கேட்க முடியாதுடா. என்ன வேற எதுக்கு செஞ்சிருப்ப? மறுபடியும் குடும்பத்தை கெடுத்து விட்டு மறுபடியும் குடும்பத்துக்கு சண்டை முட்டியோட செஞ்சிருப்ப. அதுக்கு தானே? அதுதே இல்ல. அதுவும் சரி இருக்கட்டும். ஏன்னா எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல. அது எப்போதுமே என் மனசுக்குள்ள இருக்கிற ஒண்ணுதான். அவ ஏன் முறை பொண்ணு. அவ கழுத்துல நான் மட்டுமே தாடி கட்டணும். என்ன தவிர வேற யாருக்கும் அவ பேசினாலும் இப்படித்தான் அவனை அசிங்கப்படுத்துவேன். ஏன்னா அவளுக்கு இந்த ஜென்மத்துல நான் தான் புருஷன். அத நீ என்ன தலைகீழ நின்று குட்டிக்காரன் அடிச்சாலும் பொண்ணால அத மட்டும் நடத்திக்கவே முடியாது. என்ன நாங்கெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கோமோ? இதுக்காகலாம் பண்ணேன்னு சொன்னா ஏத்துக்க முடியாது. இவ என்ன இங்க வாரியா, அதெல்லாம் உன் தனிப்பட்ட விஷயம். என்ன அதுக்கெல்லாம் இங்க ஒண்ணு பிராது கொடுக்கல. பிராது கொடுத்தது என்ன பிரச்சனையா அதத்தையும் பார்த்தேன் முடிச்சிட்டேன். அப்படித்தேன். என்ன தண்டனை கொடுக்க போறது என்னமோ உனக்கு தான். என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிறியா? ஐயா பஞ்சாயத்து தலைவரே, நீங்க எந்த தண்டனையும் கொடுக்க வேணாம். அவனை அப்படியே விடுங்க, எதுவுமே செய்ய வேண்டாம். தமிழ் என்ன பேசிக்கிருக்க? அண்ணே நான் சரியாதான் பேசுறேன். என்ன எல்லாரும் பேசாம இருங்க. நான் எடுக்கிறதே சரியான முடிவு. ஒருவேளை எனக்கு முடிவு எடுக்க வயசுல நீங்க நினைச்சுக்கிட்டாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா உங்க நினைப்பு அப்படி. ஆனா எனக்கு வயசு இருக்கு, நான் எடுப்பேன். என்ன பஞ்சாயத்து தலைவரே, அவனை அப்படியே விடுங்க. நீங்க எந்த ஒரு தண்டனையுமே அவனுக்கு கொடுக்க வேணாம். தீர்ப்பு எங்களுக்கு சாதகமா வழங்கிட்டீங்களே, எனக்கு அது போதும். யாருக்கு எப்போ என்ன தண்டனை கொடுக்கணும்னு அந்த கடவுளுக்கு தெரியும். நான் கடவுள்னு சொன்னது யாருன்னு புரிய வேண்டியவங்களுக்கு சரியா புரிஞ்சிருக்கும். பெண்ணென்பவள் பூயில்லையே, பூகம்பம் நேர்ந்திடும் வேளையிலே. பெண்ணென்பவள் தேன் இல்லையே, தேள் வந்து தீண்டும் சூழலிலே. பெண்ணென்பவள் மீன் இல்லையே, ஆண் போடும் தூண்டிலை சேர்ந்து விட. பெண்ணென்பவள் தேரில்லையே, எப்போதும் ஆணின் கைகள் தொட. பெண்ணாலே தோன்றிய பூமி பெண்ணை நீக்குவதா? தண்ணீர் தீட்டிய கோலம் கண்ணை தாக்குவதா? எல்லா தமிழே லூஸ் மாதிரி முடிவு எடுக்காத. பஞ்சாயத்து என்ன தண்டனை கொடுக்கறாங்களோ அதத்தை வாங்கணும். புரியுதா? என்ன யார் லூஸ்னு நினைச்சாலும் சரி, எனக்கு எதை பத்தி கவலை இல்லை. அவனுக்கு எந்த தண்டனையும் இங்க கொடுக்க கூடாது, எதையுமே கொடுக்க கூடாது. என்ன அவனுக்கு எப்ப என்ன தண்டனை கிடைக்கணுமோ அது சிறப்பா கிடைக்கும். அப்படி கிடைக்க போற தண்டனை அவன் வாழ்க்கையில மறக்கவே முடியாத தண்டனையா தான் அவனுக்கு இருக்க போகுது. அது மட்டும் இல்ல, எந்த நட்பை அவன் அசிங்கப்படுத்துறேன்னு நினைச்சானோ அந்த நட்பை புனிதமானதா நான் மாத்தி காட்டுவேன். எனக்கும் சக்திக்கான உறவு எப்போதுமே நட்பு மட்டும்தான். எங்க நட்பை யாராலையும் கேவலப்படுத்தவே முடியாது. என்ன அப்படி கேவலப்படுத்த
என்னை வளர்த்தது 4 அண்ணனுங்க. அவங்களோட வளர்ப்ப வளர்ந்த நானே என்னைக்குமே தப்பான நோக்கத்துக்கு போகவே மாட்டேன். இததான் யாருக்குமே புரியல. ஒரு சிலரை பத்தி தெரியாம மோதுறாங்க. ஆனா பின் விளைவுகள் எப்படி இருந்தாலும் அதை தாங்கிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அடிய கொடுப்பாங்க. இது பொறுத்திருந்து பார்த்தாலே புரிய வேண்டியவருக்கு புரியும். மத்தபடி என் அண்ணங்களை பேசுறதுக்கோ என் அத்தாச்சிகளை பேசுறதுக்கோ மொத்தத்துல என் குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கோ முக்கியமா என் சக்தியை பத்தி பேசுறதுக்கோ எவனுக்கும் உரிமை இல்லை. என்ன ஆழம் தெரியாம காலை விட்டுட்டேன். இனி உன்னை எவனாலையும் காப்பாற்ற முடியாது. பார்க்க தானே போற. இனிதாண்டா தமிழ் உனக்கு யாருன்னு காட்ட போறேன். ஆடு தன்னால வந்து தலையை கொடுத்துருச்சு. இனி எப்ப சிலுப்பினாலும் தலையை வெட்டி என் குலதெய்வத்துக்கு வைப்பேன்டா. இது நடக்கல. என் ஆத்தாளுக்கு நான் பிறந்தவளே இல்ல. அப்புறம் ஸ்பீக்கர் ரொம்ப நன்றி. என்ன அண்ணே இப்ப சொல்லு, உன் தங்கச்சி செஞ்சிருக்கிறது தப்பா சரியா சொல்லுனே. ரெண்டு அண்ணன் நிக்கிறீங்களா சொல்லுங்க. நீ நாங்க வளர்த்த வளர்ப்புதா என்ன, நீ என்னைக்குமே எடுக்கிற முடிவு தப்பா போகாது. எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. என்ன நீ ஆட்டத்துல இறங்கு, பாத்துக்கிடுவோம். நீங்களே எங்க கூட இருக்கும்போது எனக்கு என்ன ஆயிரப்போகுது? என் அண்ணன் இருக்காங்க. எப்படி என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். வெட்டி சொன்னா நீ தமிழுக்கு மட்டும் தைரியம் இல்லைண்டு, ஆனா எதையும் மனசுல வச்சுட்டு தமிழ் பேசுது. என்ன கரெக்டா சொன்னியே மச்சான். என்னன்னு தெரியல. சரி பொறுமை காத்தே பாப்போம். சிறகில் என்னை மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா, கனவில் நினையாத காலம் இடை வந்து பிரித்த கதை சொல்லவா, கதை சொல்லவா, கண்ணில் மணி போல மணியின் நிழல் போல. பஞ்சாயத்தோட தீர்ப்புப்படி சரியான ஆதாரத்தை சொன்ன எப்பா ஸ்பீக்கர் உன் பேர் வேற என்னன்னே தெரியல. சரி விட்டு ஸ்பீக்கர் ஸ்பீக்கருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் அன்னைங்கெல்லாம் சப்போர்ட் இருந்து பேசுறது நன்றி. பஞ்சாயத்து நடக்கிற வரைக்கும் ஊட எதுவும் பேசாம இருந்ததுக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாவே வழங்கியிருக்கேன். ஆனா தண்டனையை உங்க தங்கச்சி கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியாது. அது உங்க குடும்ப சமாச்சாரம், நீங்க பாத்துக்கோங்க. என்ன ஒரு பஞ்சாயத்து தலைவரை என்ன பண்ணணுமோ நான் பண்ணிட்டேன். யோ யார் நீ? பஞ்சாயத்து தலைவராக்கும். பஞ்சாயத்து தலைவர் தீர்ப்பு வழங்குறதே பஞ்சாயத்து தலைவரு, தண்டனை கொடுக்கறதே பஞ்சாயத்து தலைவரு. நீ ஒரு போலி தலைவர். இப்ப மாமனார் இந்த இடத்துல இருந்ததுனாலதான் கலந்து போச்சு. இல்லனா ஒரே தான் கலக்கிட்டு போயிருக்கும். வெற்றி முருகன் கிட்ட கூட்டு வந்த எல்லாம் காரணமாதே. நீ நானும் நம்ம வாழ்க்கையில ஒண்ணு சேர, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு உயிரா மாற இந்த முருகனே காரணம். அது உனக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. ஆனா நீ என்கிட்ட ஒண்ணு கேட்ட. உன் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு எதுவுமே இல்ல, இதுக்கு மேல இவங்களை நம்ப முடியாது, என் வாழ்க்கையை அழிச்சிருவாங்களோன்னு. இப்போ உனக்கு நான் ஒண்ணு பண்ண போறேன். இதுல இருந்து உன்னையும் என்னையும் எவனாலையும் பிரிக்க முடியாது. இப்ப ஏன் முருகன் கோயில் கூட்டு வந்தனா, நீ நானும் சேர முருகன் காரணமா இருந்தனால அவர் சன்னிதியில வச்சுதான் இதை நான் செய்யணும். நான் என்ன செஞ்சாலும் அதை நீ ஏத்துக்கிடுவீங்களா? இந்த இதயம் இன்னமும் துடிக்கிறது உனக்காகத்தே. இந்த உசுரும் உனக்காகத்தே. நீ நீ என்ன கொண்டு போட்டா கூட அதை ஏத்துக்கிற வேண்டாம். ஆனா நீ இல்லாம வாழ சொன்னா என்னால அது முடியாது. இல்ல இப்படியே வா, எங்கேயாவது போயிடலான்னு சொல்லி கூட்டு போனா கூட நான் வந்துடுவேன். ஏன்னா ஏன்னா ஒண்ணு நான் என் வாழ்க்கையில இழந்துட்டேன்னு வையேன். நான் உசுரோடவே இருக்க கூட தகுதி இல்லாதவடா. முதல்ல அழுகிறத நிறுத்திடி. ஏற்கனவே ஒரு ஆம்பளை தன்னோட வாழ்க்கையில எதை இழக்க கூடாதோ அதை இழந்துட்டேன். என்ன, என் பெத்த தாயை இழந்துட்டேன். அதுக்கு பிறகு தாய்க்கு சமமா பொக்கிசமா கிடைச்ச ஒன்னா இழப்பனா, அதுக்கு பதிலா என் உயிரை கூட விட்டு கொடுத்துருவேனே தவிர உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா நான் விடுற இந்த மூச்சு காத்து கூட உனக்காகன்னு வச்சுக்க. என்ன,
உனக்காகவே அதான்டி. காலம் எல்லாம் உன்னை நான் சுமப்பேனே. ஆ, ஓ, ஓ, தூக்கங்கெட்ட